ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி அந்த எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சக்திவேல் பார்த்தீங்கன்னா முத்துவேல் கிட்ட அண்ணா நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணலாமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு முத்துவேல் பார்த்தீங்கன்னா சரிடா உன்னோட விருப்பம் முதல்ல பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைண்ணா நம்ம மதுரையில் திருச்சியில் இருக்கிற சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடலாமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு முத்துவேல் பார்த்தீங்கன்னா உன்னோட விருப்பம்டா அப்படின்றாங்க. என்னண்ணா நிச்சயதார்த்தத்துக்கு கூட நிற்பேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்துக்கும் உன்னோட விருப்பம்னு சொல்கிறியே ஏண்ணா அப்படின்றாங்க. சரி இப்போ என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அப்பதான் பார்த்தீங்கன்னா ஏன் சக்திவேலு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னா பொண்ணோட வீட்டில் தானே பண்ணணும், இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இல்லாத்தா அங்கே பார்த்தீங்கன்னா இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, வர்றவங்க போகிறவங்களுக்கு இடம் கொஞ்சம் வசதியாக பத்தாது, இங்கே நம்ம வீட்டில் தான் நல்ல வசதி இருக்குல்ல, இங்கே நம்ம பார்த்துக்கலாம் அத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி அது இருக்கட்டும், நிச்சயதார்த்த செலவை பார்த்தீங்கன்னா அவங்க பாதி கொடுக்குறாங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லாத்தா அவங்கக்கிட்ட நான் பொண்ணு மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டேன், எல்லா பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஆத்தா அப்படின்றாங்க. ஏன் ஆத்தா நம்ம வீட்டில் தான் நம்ம குமார் ஒன்றியே தானே, நம்ம இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம் பண்ணிடலாம் என்ன ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. அப்போ முத்துவேல் கிட்ட அண்ணன் எல்லா வேலையும் நான் பார்த்துட்டேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சாப்பாட்டுக்கெல்லாம் என்னடா பண்ண எல்லாம் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ணன் சொல்லிட்டேன், சாப்பாடு டெக்கரேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் சொல்லிட்டேன், இந்த ஊரில் இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்களை தான் கூப்பிடணே, நீ வரியா கொஞ்சம் என் கூட போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் சொல்கிறாங்க. அப்போ சக்திவேல் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக இல்லை, நீ வேண்டியன்ற திங்ஸ் எல்லாம் போயிட்டு வாங்கின்னு வந்துடு, இந்த சேரீ வாங்குறது, மாப்பிள்ளைக்கு என்னென்ன வாங்கணும், பொண்ணுக்கு என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ பார்த்து வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்துவேலும் பார்த்தீங்கன்னா ஏன் வடிவு நீயும் மாறி கூட போயிட்டு வந்துரு, பீரோவில் பணம் இருக்கு பாரு எடுத்துகிட்டு போய் என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு அப்படியே பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஏற்ற ரிங்கும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சக்திவேல் பார்த்தீங்கன்னா அண்ணன் பணம்லாம் இருக்குண்ணே இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை இது நம்ம வீட்டு கல்யாணம் தானே, நான் பார்த்துக்கிற வேண்டிய எல்லா செலவையும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. சரிண்ணே அப்படின்றாங்க. சரி சரிங்க தம்பி, நீங்கள் பொண்ணு வீட்டில் பொண்ணோட அளவு மோதிரம் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் ரெடி ஆகிட்டு போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துவேல் சொல்கிறாங்க. அப்போ மாறி பார்த்தீங்கன்னா அக்கா நான் போயிட்டு சேரீயை மாற்றிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், நீங்களும் ரெடியாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வடிவும் பார்த்தீங்கன்னா சரிங்க அத்தை நானும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாக்கிட்ட சொல்கிறாங்க. அப்பத்தாவும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசி பார்த்தீங்கன்னா காலேஜ் போகிறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே குமரவேல் பார்த்தீங்கன்னா வண்டி மேலே வெயிட் பண்ணிருக்காங்க. அப்போ அரசி பார்த்தீங்கன்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாங்க. ஹலோ மேடம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அரிசி பார்த்தீங்கன்னா நிற்காமே வந்துடுறாங்க. உங்களை தான் கூப்பிட்றது, என்ன கூப்பிட்டே இருக்க உம்பாட்டுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அரசி முன்னாடி குமார் வந்து கேட்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அடித்தா எங்கள் அப்பா வந்து நிற்பார், அடி உத வாங்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அளவுக்கெல்லாம் ஒன்று நான் இப்போ உன்னை டிஸ்டர்ப் பண்ண வரல, எனக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, உனக்கு விஷயம் தெரிஞ்சா அப்படின்றாங்க. ஆமாம் எப்படியாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு குடும்பமாக சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பீங்களே அப்படின்றாங்க. ஆமாம் அதை தான் எங்களுக்கு வேலை, அதை விட எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, உனக்கு கல்யாணம் நடந்தா என்ன நடக்கலாம் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசி போயிட்டே இருக்காங்க. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், உன் பாட்டுக்கு போயிட்டே இருக்க, பொண்ணு பார்த்துருக்காங்க தெரியுமா, அது உன்னோட அழகு, அது உன்னோட அதிகமாக படிச்சிருக்கு அப்படின்றாங்க. பொண்ணு பார்த்தா என்ன, நீ போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு குமார் பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் கல்யாணம் பண்ணி வாழ தான் போகிறேன், நீ பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆகினதுக்கு அப்புறம் நீ இவனை மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி குமார் சொல்கிறாங்க. நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்க என்ன பண்ணிக்க பண்ண எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. ஆமாம் நீ எதுக்கு ஃபீல் பண்ண போகிற, நீ பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்காரன் பொண்ணு, நீ ஒரு மளிகை கடைக்காரனை பார்த்து தான் உனக்கு உங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரு, நீ அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. ஆமாம் நான் மளிகை கடைக்கார பொண்ணுன்னா மளிகை கடைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கின்னு நான் சந்தோஷமாக வாழுவேன், உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கின்னு நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்றாங்க. ஆமாம் நீ வயிறு ஏறிறியா இல்லையான்னு மட்டும் பாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாததுனால ரொம்ப ஃபீல் பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குமார் வண்டி எடுத்துன்னு போயிடுறாங்க. இதை பார்த்த கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அரசிக்கிட்ட வந்துட்டு என்னங்க யார் அது, எதுக்கு உங்ககிட்ட வந்து தினமும் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை விடுங்க அப்படின்றாங்க. ஆமாம் எதுக்கு அவங்க உங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவங்களோட 50 ஏக்கரா நிலத்தை நான் ஆட்டையை போட்டு வந்துட்டேன், அதுக்கு தான் தினமும் வந்து என் பின்னாடி டார்ச்சர் பண்ணிருக்கான் அப்படின்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க, உங்ககிட்ட இருந்து அவன் ஆட்டையை போட்டு போயிட்டான்னு சொன்னாலே நான் நம்புவேன், நீங்கள் போய்
ஆட்டைய போட்டு வந்துட்டேன்னு சொல்றீங்களே! என்னங்க இது?" அப்படின்றாங்க. சரி, ஆமா ஃபைட் மாஸ்டர காணோம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அவரு வரல" அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. "சரி அதெல்லாம் இருக்கட்டும். அவரு யாருங்க? எதுக்கு உங்கள தினமும் இப்படி டார்ச்சர் பண்றாரு?" அப்படின்னு சொல்லி கார்த்திகேயன் கேட்குறாங்க. அதுக்கு அரசி பார்த்தீங்கன்னா, "அது வேற யாரும் இல்ல. என்னோட மாமா பையன் தான். பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்தாங்க. குடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால, என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. "ஓ! ஐ மீன் மொற பையன், மாமா பையன் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா" அப்படின்றாங்க. "சரி நீங்க ஏன் அவர கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல புடிக்கல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசி சொல்றாங்க. "சரி ஆமா நம்ம 2 பேரும் எப்பயும் பார்த்தீங்கன்னா, ரோட்லயே மீட் பண்ணிட்டு இருக்கோமே" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொல்றாங்க. அதுக்கு அரசி பார்த்தீங்கன்னா, "ஆமா நான் கோயிலுக்கு போறேன், இல்லையாச்சும் காலேஜுக்கு போறேன். அப்படி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, நான் ரோட்ல வந்துட்டு இருக்கேன். நீங்க எந்த நேரம் ரோட்லயே இருக்கீங்க. அதனால தான் ரோட்ல மீட் பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. "ஐயோ! நான் அவ்வளோ வெட்டி பையன்லாம் இல்லைங்க. அதோ பாருங்க பக்கத்துல தான் என்னோட தோட்டம் இருக்கு. தோட்டத்துக்கு போலான்னு சொல்லிட்டு தான் நான் வரேன். அந்த டைம்ல உங்கள நான் மீட் பண்ணிடுறேன்" அப்படின்றாங்க. "ஆமா நீங்க தோட்டம் வச்சிருந்திருக்கேன்னு சொல்றீங்கல்ல, நீங்களே ஓனா பிசினஸ் பண்ணலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு அரசி கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா, "இல்லைங்க அவ்வளோ பட்ஜெட்டெல்லாம் எங்ககிட்ட இல்ல. இந்த மாரி மளிகை கடை வச்சிருக்கிறவங்ககிட்ட எங்களோட திங்ஸ குடுத்தா வித்து குடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா, எல்லாம் இப்போ கடைக்குள்ள போனவே காச்சு மூச்சுன்னு கத்துறாங்க. கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண யாராச்சும் ஆள் இருக்குன்னு பார்த்தாலும், அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகேயன் சொல்றாங்க. அதுக்கு அரசி பார்த்தீங்கன்னா, "அங்க சுத்தி, இங்க சுத்தி எங்ககிட்ட வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்" அப்படின்றாங்க. "இல்ல உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம்ல" அப்படின்றாங்க. "நான் பிசினஸ் விஷயமாலாம் எங்க அப்பா கிட்ட பேசுறதில்ல. நீங்க வேணுனா நீங்களே போயிட்டு எங்க அப்பா கிட்ட பேசிக்கோங்க" அப்படின்றாங்க. "இப்ப பாருங்க நீங்க இன்னைக்கு ஒத்துக்கலனாலும் ஒரு நாளைக்கு எங்களோட வீட்டு பொருளு தான் உங்க கடையில நல்லா லாபம் பார்க்க முடியும் பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகேயன். அதுக்கு அரசி பார்த்தீங்கன்னா, "பார்க்கலாம், பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசி கிளம்பிடுறாங்க. கார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா அமைதியா நிக்கிறாங்க. இங்க கோமதி பார்த்தீங்கன்னா, சரவணனுக்கும், பழனிக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா டென்ஷனாவே இருக்காங்க. அப்ப சரவணன் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா என்னாச்சு? நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பழனியும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா கோமதி பார்த்தீங்கன்னா, "இல்லடா ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன ரொம்ப கேட்காதீங்க. நான் ஏற்கனவே உளறி வச்சுட்டுருக்கிறேன். இப்படிதான் ஒருத்தன் வந்து கேட்டான்" அப்படின்றாங்க. அதுக்கு சரவணன் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா சொல்றீங்க? என்ன உளறி வச்சீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா கோமதி பார்த்தீங்கன்னா, "இவங்க கிட்ட எப்படி மறைக்கிறது? இவங்க எப்படியாச்சும் பேச்சு நம்ம வாயிலேருந்து உண்மைய வர வச்சுர்றாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "டேய் இந்த வீட்ல மீனாவும், செந்திலும் அடிக்கடி பேசிக்கிறதில்ல நீங்க பார்த்தீங்களா?" அப்படின்றாங்க. அதுக்கு சரவணன் பார்த்தீங்கன்னா, "இல்லையேம்மா" அப்படின்றாங்க. "டேய் பழனி நீ பார்க்கலையான்றாங்க." "இல்லம்மா, இல்லக்கா நான் எப்பயாச்சும் ஒரு டைம் தானே வரேன். நான் பார்க்கலையே." "ஆமா என்னாச்சு?" அப்படின்றாங்க. "செந்தில் லஞ்சம் வாங்கியிருக்கான்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரவணனும் பழனியும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. பழனி பார்த்தீங்கன்னா, "அப்ப என்னக்கா சொல்ற? செந்திலாச்சு போய் லஞ்சம் வாங்குறதாச்சு" அப்படின்றாங்க. "ஏய் உண்மையா தான்டா வாங்கியிருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெய்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டானா, அததான் மீனா சொல்லுச்சு. அதனால தான் மீனா பார்த்தீங்கன்னா, இவன் லஞ்சம் வாங்குனதுனால தான் சாப்பிடாம அது ஆஃபீஸ்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்கு" அப்படின்றாங்க. "என்னம்மா சொல்ற? நம்ம தம்பியா இந்த மாரி பண்ணான்?" அப்படின்றாங்க. "அதுதான்டா எனக்கும் ஒண்ணும் தெரியல. சரி இந்த விஷயத்த நீங்க அவன்கிட்ட கேட்காதீங்க" அப்படின்றாங்க. அதுக்கு பழனி பார்த்தீங்கன்னா, "என்னக்கா கேட்காதீங்கன்னு சொல்றீங்க? இப்படியே கேட்காம விட்டா அவன் இன்னும் இன்னும் மேல தான் போவான். இதெல்லாம் கேட்கணும்" அப்படின்றாங்க. "டேய் வேணாடா" அப்படின்னு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, கோமதி யாரோ கூப்பிடுறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, "பாருங்க இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, கோமதி பார்த்தீங்கன்னா, செந்தில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணிருக்காங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா, ஒர்க் முடிச்சுட்டு வராங்க. "ஐயோ! அம்மா இங்க எதுக்கு நின்னு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லடா செந்தில் உன்ன பார்க்க தான் வந்தேன்" அப்படின்றாங்க. "என்னம்மா நான் வீட்டுக்கு தானே வரப்போறேன். என்ன பார்க்க இங்க எதுக்கு வந்தீங்க?" அப்படின்றாங்க. "இல்லடா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. "என்னம்மா விஷயம் சொல்லுமா" அப்படின்றாங்க. "டேய் உங்கள நான் எப்புட்றா வளர்த்துருக்கேன்? என்ன சொல்லி வளர்த்துருக்கேன் சொல்லுன்றாங்க." "என்னம்மா விஷயம்?" அப்படின்றாங்க. "பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி தானடா நான் வளர்த்துருக்கேன். எதுக்குடா நீங்க இந்த மாரி பண்றீங்க?" அப்படின்றாங்க. "என்னம்மா விஷயம் சொல்லுமா" அப்படின்றாங்க. "என்னடா உனக்கு புரியலையா?" அப்படின்றாங்க. "இல்லம்மா எனக்கு புரியல" அப்படின்றாங்க. "ஏய் நீ ஆஃபீஸ்ல லஞ்சம் வாங்குனியா?" அப்படின்றாங்க. "இல்லம்மா" அப்படின்றாங்க. "உண்மைய சொல்லுடா, பொய் சொல்லாத" அப்படின்றாங்க. "இல்லம்மா ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க. என்னையும் கட்டாயப்படுத்துனாங்க. அதெல்லாம் நான் வாங்கிட்டேன்ம்மா" அப்படின்றாங்க. "அடுத்தவங்க சொன்னா நீ செஞ்சுருவியா? உனக்கு சுயமா மரியாதை இல்லையா? எதுக்குடா நீ இந்த மாரி பண்ண? அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா அவமானத்துல உசிரையே விட்டுருவாரே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி அழுறாங்க. "அம்மா இதுக்கு மேல நான் அந்த மாரி பண்ண மாட்டேம்மா. எதுக்கும்மா நீங்க அழுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. "நீ பண்ண மாட்டேன்னு சொல்றத நான் நம்ப மாட்டேன். நீ சாமி மேல சத்தியம் பண்ணு" அப்படின்றாங்க. "என்னம்மா என்னோட வார்த்தைய நீங்க நம்ப மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. "நம்ப மாட்டேன். நீ சத்தியம் பண்ணு" அப்படின்றாங்க. செந்திலும் பார்த்தீங்கன்னா, "இதுக்கு மேல சத்தியமா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி கையில சத்தியம் பண்றாங்க. இந்த மாரி முடிச்சிருக்காங்க. செந்தில் லஞ்சம் வாங்குன விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வருமா என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.